Welcome to Jomath. I am Jyoti Lakshmi, Maths tutor. Students, last class la nama square root of polynomials கண்டுபிடிக்கிறது factorization methodல பார்த்தோம் இல்லையா? So இன்னைக்கு classல நம்ம square root of polynomials division methodல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். So classக்குள்ள போலாம் வரீங்களா? So see, today we are going to start with exercise 3.8. So இங்க பாத்தீங்கன்னா நீங்க square root of polynomials division methodல இன்னைக்கு நம்ம போட போறோம். Okay. So இந்த polynomials ஓட square root division methodல பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம first real numbersல square root கண்டுபிடிக்கிறது எப்படி division methodல அப்படின்றத பார்த்துட்டோம்னா அதே rules தான் நம்ம பாலினாமியல்ஸ்க்கும் அப்ளை பண்ணுவோம். அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாலினாமியல்ஸ் போடும்போது. ஃபஸ்ட்டு நம்பரில் நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ சி திஸ் நம்பர் ஒரு பிகர் நம்பர் எடுத்திருக்கேன், 3,23,761. ஸோ இப்போ இந்த நம்பருக்கு டிவிஷன் மெத்தடில் எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர்ஸை அதனுடைய டிஜிட்ஸை பேக்லேயே இருந்து பேர் பண்ணிப்போம். தட் இஸ் 2 இந்த மாதிரி பேர் பண்ணிடுவோம். சப்போஸ் இங்கே பேர் இல்லை ஏதாவது ஒன்று சிங்கிளாக நினச்சின்னா அதை சிங்கிளாக வச்சுட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு எல்லாமே 2 நம்ம பேர் பண்ணியாச்சு. இப்போ நான் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பேரில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 32. ஸோ 32ஓட நியரர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லெஸ் தேன் 32 பார்க்கணும். 32ஓட லெஸராக இருக்கணும், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 இல்லையா? ஏன்னா 25க்கு அப்புறமா 36 தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 36 இஸ் கிரேட்டர் தென் 32. அதனால ஜஸ்ட் ஸ்மாலர் பார்க்கும்போது 25 இஸ் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 25 எப்படி வரும் உங்களுக்கு? 5 5s are 25 வரும். அதனால நான் இங்கேயும் 5 இங்கேயும் 5. எப்பவுமே நீங்கள் இங்கே போடுற நம்பர் இங்கே போடுற நம்பர் சேம் என்ட்ரி கொடுத்துட்டே வரணும். இப்போ 5 5s are 25 நான் இங்கே போட்டுட்டேன். ஆஸ் யூஷுவல் டிவிஷனில் நம்ம பண்ணுற மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுவோம்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 32 minus 25 is 7. 7 வருமா? 7 போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம டிவிஷனில் என்ன பண்ணுவோம்? சிங்கிள் டிஜிட் கீழே கொண்டு வருவோம். பட் இங்கே 2 டிஜிட்ஸாக கீழே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம முதல்ல பேர் பண்ணி வச்சுட்டோம் எந்த பேரை நம்ம இறக்குறதுன்னு. இப்போ நெக்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா 37. ஸோ 37 கீழே கொண்டு வந்துடணும். இப்போ இந்த இடத்துல நம்ம நம்பர் போடணும். அந்த நம்பர் எப்படி போடணும்னா ஆல்ரெடி இங்கே என்ன நம்பர் நமக்கு வந்தது? 5 இல்லையா? இந்த நம்பரோட அதே நம்பர் சேம் நம்பரை ஆட் பண்ணிக்கணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட அதே நம்பர். சப்போஸ் 4 இருந்ததுன்னா 4 + 4, 6 இருந்ததுன்னா 6 + 6 அந்த மாதிரி போட்டுட்டே வரணும். இப்போ 5 இருக்கிறதுனால 5 + 5 10. ஸோ அது நான் இங்கே போட்டுட்டேன். இப்போது இங்கேயும் நம்ம சேம் நம்பர் போடணும். அந்த நம்பர் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மினிமம் நம்பர் 1 0வும் யூஸ் பண்ணலாம், பட் நாட் இன் ஆல் கேஸ். எப்போ 0 போடணுமோ அப்போ தான் போடணும். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது இங்கே 1லேருந்து 9 வரைக்கும். அதில் மினிமம் நம்பர் 1, மேக்ஸிமம் நம்பர் 9. இதுதான் நம்ம இந்த இடத்துல சிங்கிள் டிஜிட் போடும்போது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த நம்பர் நம்ம போடும்போது இப்போது நான் இங்கே 7 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் 7 போடணும். போட்டுட்டு இந்த 107ஐயும் இங்கே நம்ம லாஸ்ட் என்ட்ரி 7 போட்டோம் இல்லையா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பருக்கு ஈக்குவலாக வரணும், இல்லாட்டி இந்த நம்பரை விட ஜஸ்ட் லெஸ்ஸராக வரணும். ஓகே, ஸோ இப்போ நான் பார்க்குறேன் 107 போட்டிருக்கேன். நான் இங்கே 7 போட்டனால 107, அங்கேயும் 7. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 749 கிடைக்குது, விச் இஸ் கிரேட்டர் தென் 737. அப்போ இங்கே 7 வந்து சூட்டபிளாக இருக்காது. அப்போ இதுக்கு அடுத்தது ஸ்மாலர் பார்த்தீங்கன்னா 6. அப்போ இங்கே 6 போட்டால் இங்கேயும் 6 போடணும். அப்போ நான் எதை மல்டிப்ளை பண்ணுவேன்? 106 × 6. ஸோ 36 6. ஸோ 107 × 7 போட முடியாது. ஸோ பிஃபோர் நம்பர் 6 போட்டோம்னா 106 × 6 வந்து 636, ஜஸ்ட் ஸ்மாலர் தென் 737. அப்போ நம்ம இங்கே என்ன போடணும்னா 6 போட்டுட்டு 636 போட்டுக்கோங்க. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. 7 - 6 is 1, 3 - 3 is 0, 7 - 6 is 1. இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 101. ஓகே, ஸோ 101 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பேர் இப்போ இருக்கணும் கீழே 61. நெக்ஸ்ட் பேர் கீழே இருக்கியாச்சு. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன நம்பர் இருக்குது? 106 இருக்குது இந்த இடத்துல. இப்போ இங்கே என்ன நம்பர் போடணும்னு பாருங்கள். இந்த 106ஓட லாஸ்ட் டிஜிட் என்னது? 6. எப்போவுமே அந்த லாஸ்ட் டிஜிட்டை ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ 106 + 6 is 112. இப்போ அகெயின் இங்கேயும் சேம் நம்பர் போடணும். அந்த நம்பர் 1லேருந்து 9க்குள்ளே ஏதாவது நம்பர் இருக்கலாம். அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லாட்டி ஜஸ்ட் ஸ்மாலராக இருக்கணும். ஸோ இப்போ எந்த நம்பர்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, 112. இப்போ எந்த நம்பர் போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 5 போட்டு செக் பண்ணி பார்க்குறேன் முதல்ல நான். ஓகே, 5 5s are 25. கேரி ஓவர் டு 12 6 5. ஓகே, இங்கே நமக்கு 10,161 இருக்குது. பட் 5625 5625 வருது. அப்போ இன்னும் கிரேட்டர் நம்பருக்கு போகலாம் நம்ம. ஸோ நான் வந்து 9 ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, 9 9s are 81. 8 9 2s are 18. 18 + 8 is 26. 2 11 1 10. ஸோ கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். 1129 into 9 gives you 10161. ஸோ அப்போ இங்கேயும் 9 இங்கேயும் 9 போடணும். ஸோ 10161. ஸோ இங்கே எல்லா பேரையும் நம்ம கொண்டு வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ யூ ஆர் கெட்டிங் த ரிமைண்டர் as 0. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0. ஸோ 0 வரைக்கும் போடணும். அதே மாதிரி எல்லா பேரும் எடுத்துகிட்டு வந்துட்டோமான்னு பார்க்கணும். ஸோ இதோட ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த கொஷின்ட்டில் இருக்க இந்த நம்பர் தான் இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3,23,761 இஸ் நத்திங் பட் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம போடுறோம் இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். 569. ஸோ இப்படி தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் டிவிஷன் மெத்தடில் போட்டோம்னா. இன்னொன்று நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கூட போடலாம் இல்லையா. நம்ம இங்கே டிவிஷன் மெத்தட் பார்க்குறதுனால டிவிஷன் மெத்தடில் போட்டோம். ஓகே, ஸோ இதே ரூல்ஸை தான் நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம், பாலினாமியல்ஸ்க்கு அப்ளை பண்ணி எப்படி பாலினாமியல்ஸோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளமோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ now let us start with exercise 3.8. See the first problem. Find the square root of the following polynomials by division method. See the second subdivision. 37x square minus 28x cube plus 4x power 4 plus 42x plus 9. ஸோ இந்த பாலினாமியலோட ஸ்கொயர் ரூட் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த பாலினாமியலோட டிகிரி பார்த்தீங்கன்னா, டிகிரினா உங்களுக்கு தெரியும் ஹையஸ்ட் பவர் இல்லையா. ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் 4. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பாலினாமியலுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அரேஞ்ச் பண்ணிக்கணும். பாலினாமியலை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் பண்ணணும். அதாவது பவர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய டிகிரி ஹையர் டிகிரியில் ஆரம்பித்து லோயராக போய்கிட்டே இருக்கணும். தட் இஸ் டிசெண்டிங் ஆர்டரில் பவர்ஸை அரேஞ்ச் பண்ணும் ஆர் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கணும். நடுவில் ஏதாவது ஒரு பவர் இருக்கிற நம்பர் விட்டு போயிருந்தது. சப்போஸ் இந்த எக்ஸ் கியூப் டேர்ம் இங்கே இல்லை அப்படின்னா, அப்போ கியூபிக் டேர்ம் வந்து விட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல 0வை போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, அப்புறம் கியூப் டேர்ம் இருக்குது, அப்புறம் பவர் 4, அப்புறம் எக்ஸ் டேர்ம், அப்புறம் 9 இருக்குது இல்லையா, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. நான் இப்போ கரெக்டாக அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். வித் சைனோட ஒழுங்காக பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ளஸ் 4x power 4. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம 4x power 4 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கியூப் டேர்ம் வரணும். கியூபிக் டேர்ம் பார்த்தீங்கன்னா minus 28x cube இருக்குது. ஸோ minus 28x cube. அடுத்தது ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மா, ஸோ ப்ளஸ் 37x ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸ் டேர்ம் வரணும் 42x ப்ளஸ் 42x. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் டிகிரியில் ஆரம்பித்து பவர் ஆர்டராக டிக்ரீஸ் ஆகுது, டிசெண்டிங் ஆர்டரில் டிக்ரீஸ் ஆகுது. ஒன்று இப்படி அரேஞ்ச் பண்ணலாம், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மில் ஆரம்பித்து பவர் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டும் போடலாம். ரெண்டு மெத்தடில் எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் டிசெண்டிங் ஆர்டர் மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்பருக்கு எப்படி போட்டோமோ ரியல் நம்பர்ஸ்க்கு அதே மாதிரி தான் பாலினாமியலுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ 4x power 4 ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்திங்கன்னா 4x power 4 இருக்குது இல்லையா. ஸோ இந்த 4x power 4ஓட ஸ்கொயர் ரூட்டை மட்டும் கண்டுபிடிச்சிக்கணும். 4ஓட ஸ்கொயர் ரூட் என்னது, 2வா, 2. x power 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர். இங்கேயும் சேம் திங் போட்டுக்கணும். இங்கே என்ன போடுறோமோ அது இங்கே போடணும். 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர் இஸ் 4x power 4. ஸோ இங்கே 4x power 4 போடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டும் என்ன ஆகிடும், எலிமினேட் ஆகிடும், 0 வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா 2 டேர்ம்ஸாக இறக்கணும். ஓகே, எப்படி நம்பர்ஸில் நம்ம பண்ணமோ அதே மாதிரி தான் 2 டேர்ம்ஸாக கீழே இறக்கிக்கணும். இறக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே ஆல்ரெடி நம்பர்ஸில் என்ன பார்த்தோம், நம்ம இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை திரும்ப அதோட ஆட் பண்ணுவோம். சேம் திங். இப்போ நமக்கு என்ன இருக்கீங்க, 2x² இருக்கு. 2x² திரும்ப நம்ம எதை ஆட் பண்ணணும், 2x² ஆட் பண்ணணும். 2x² plus 2x² is 4x². இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னதுன்னா, இங்க இருக்க இந்த டேர்மும் இங்க இருக்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். இப்போ இந்த 4x² எதை மல்டிப்ளை பண்ணா -28x³ வரும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் பார்த்துக்கோங்க. 4 எதை மல்டிப்ளை பண்ணா -28, 4 into -7. So put -7 here. 4 into -7 is -28. x² எதை மல்டிப்ளை பண்ணா x³ வரும், x. That is x² into x is x³. அப்போ -7x altogether. இங்கே -7x போட்டா இங்கேயும் என்ன பண்ணணும், -7x போடணும். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா, இந்த 2 டேர்ம், இந்த 2 டேர்ம்ஸையும் எடுத்து இந்த -7x மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்து போடணும். ஓகே, இப்போ 4x² into -7x is -28x³. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 7x into 7x 49x. என்ன பண்ணோம், நம்ம இந்த 2 டேர்மையும் எடுத்துட்டு போய் இந்த 7x -7x மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கோம். 4x² into -7x is -28x³. -7x into -7x is plus 49x². இப்போ அகெயின் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது எப்போவுமே செகண்ட் ரோவில் செகண்ட் லைனில் இருக்க டேர்ம்ஸோட சைனை சேஞ்ச் பண்ணும். இங்கே மைனஸ்னா இங்கே என்ன வரணும், ப்ளஸ். இங்கே ப்ளஸ் இருக்கா, மைனஸ். இப்போ இது -28x³ கிடையாது, +28x³. இது வந்து -49x². இப்போ இது ரெண்டும் சேம் டேர்ம்ஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இருக்கு. ஸோ 0 ஆகிடும். ஸோ அதை எலிமினேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 37 -49 இருக்குது. ஸோ நம்ம பிகர் நம்பர் சைன் -49ஓட சைன் வந்து மைனஸ் போட்டுட்டு ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். ஸோ 9ல் 7 போச்சுன்னா 2, 4ல் 1, 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ -12x². இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸை இறக்கணும். நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ். ஸோ இப்போ அடுத்தது இங்கே வெளியில் வந்துருங்க. வெளியில் வந்துட்டு 4x² - 7x இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம அப்படியே எழுதிடணும். இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, -7x. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த -7xோட அகெயின் -7x ஆட் பண்ணி இங்கே கொண்டு வந்து போடணும். -7x ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், -7 + 7 14xன்னு வரும். -14x. இப்போ அகெயின் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னது அப்படின்னா, இந்த 4x² இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டையும் கம்பேர் பண்ணும். 4x² இங்க இருக்கிறது -12x². ஸோ இப்போ 4x² எதை மல்டிப்ளை பண்ணா -12x² வரும் அப்படின்னா, 4 into -3 gives you -12. ஸோ இங்கே x² இருக்கு, இங்கே x² இருக்கு. ஸோ x² into 1. ஸோ அப்போ என்ன வரும்னா, 4x² - 3 is -12x². இங்கே -3 போட்டால் இங்கேயும் என்ன போடணும், -3 போடணும். இப்போ இந்த 3 டேர்ம்ஸையும் எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்க -3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ 4x² - 3 into -3 is -12x². Next, -14x into -3. Minus into minus plus 14 3s are 12, 42x. Okay. Next, -3 into -3 is +9. இந்த லாஸ்ட் ரோ சம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா டேர்ம்ஸையும் இறக்கியாச்சு. இறக்குனதுக்கு அப்புறமா இங்கே ரிமைண்டர் 0 வரப்போ தான் சம் வந்து கம்ப்ளீட் ஆகும் உங்களுக்கு. அப்போ அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற டேர்ம்ஸும் செகண்ட் ரோவில் இருக்கிற டேர்ம்ஸும் சேமாக வரும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு எலிமினேட் ஆகிட்டு 0 வந்துடும். See here, எல்லாம் சேம் டேர்ம்ஸாக இருக்கும். -12x²,
இங்கே சைன் சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் 12x² கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 42x மைனஸ் 42x கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆகிடும். அப்போது ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்தால் தான் நீங்கள் போட்ட ப்ராப்ளம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த எக்ஸசைஸில் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பாலினாமியல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எதுவுமே இம்பர்ஃபெக்ட் இருக்காது, எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்க பாலினாமியல் தான். ஓகே, அதனால் கண்டிப்பாக ரிமைண்டர் என்ன வரும் உங்களுக்குன்னா 0 வரும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறப்போ. ஓகே, ஸோ 0 வரலைன்னா நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ கன்க்ளூஷன், நம்ம ப்ராப்ளம் முடிச்சாச்சு, கன்க்ளூஷன் மட்டும் எழுதி முடிக்கணும். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் நவ்? கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் பாலினாமியல், தட் இஸ் 37x² minus 28x³ கொஷின் அப்படியே எழுதிக்கோங்க. plus 4x power 4 plus 42x plus 9 equal to என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர் ரூட் போடுறப்ப பாலினாமியல்ஸ்க்கு மறக்காமல் மாடுலஸ் போடணும். மாடுலஸ் போட்டுட்டு இந்த கொஷின் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இங்கே எழுதணும். 2x² minus 7x minus 3. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸசைஸில் டிகிரி 4 வச்ச பாலினாமியல் தான் கொடுத்துருப்பாங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க. அதனுடைய ஸ்கொயர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து 2 இருக்கும். அதில் ஒரு ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், எக்ஸ் டேர்ம் ஒன்று இருக்கும், கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே ஓகே. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். வெரி ஈஸி டு லேர்ன் திஸ் ப்ராப்ளம். நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் third subdivision. 16x power 4 plus 8x² plus 1. So we have to find out the square root of this polynomial. See, the degree of this polynomial is 4 again. பட் இங்கே பார்த்தீங்கன்னா x³ டேர்ம் எக்ஸ் டேர்ம்லாம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும். தட் இஸ் 16x power 4 டிசெண்டிங் ஆர்டரில் பவர்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் x³ டேர்ம் இல்லை, ஸோ 0x³. நெக்ஸ்ட்டு x² டேர்ம் இருக்கா, 8x². அகெயின் எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ 0xன்னு போட்டுக்கோங்க. தென் த கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ் 1. ஸோ இப்போ நம்ம டிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ see here, the first term is 16x power 4 இல்லையா? இப்போ 16x power 4 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 16ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 4. x power 4ஓட ஸ்கொயர் ரூட் x². ஸோ 4x² into 4x² gives you 16x power 4. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எலிமினேட் ஆகிடும். நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் கீழே கொண்டு வரணுமா? ஸோ புட் இட் as 0x³ plus 8x². ஸோ இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்? இந்த 4x² அகெயின் 4x² ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வாட்? 8x². ஸோ இப்போ இந்த 8x² எதை மல்டிப்ளை பண்ணால் 0x³ வரும் அப்படின்னா 0x. புட் இட் as 0x. இப்போ இங்கே என்ன ஆகும்? 0xன்னு வரும். இப்போ இந்த 0x எடுத்து இங்கேயோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல் இதுக்கும் என்ன வரும் உங்களுக்கு? 0x தான் வரும். தட் இஸ் 0x எடுத்து 8x² மல்டிப்ளை பண்ணோம். அகெயின் 0x into 0x போட்டிங்கன்னா டோட்டலி யூ வில் கெட் 0x³ plus 0x². x into x is x². ஸோ நவ் இது என்ன ஆகிடும் உங்களுக்கு? அப்படியே கேன்சல் ஆகிடும். தென் இங்கே மைனஸ் சைன் வரும். 8 minus 0 is 8. So here you will get 8x². Next 2 terms நீங்கள் கீழே கொண்டு வரணும். 0x plus 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே 8x² அப்படியே எடுத்துடணும். 0xோட அகெயின் 0x ஆட் பண்ணிங்கன்னா you will get what? 0x தான் வரும். ஸோ புட் 0x. ஓகே, ஆட் பண்ணி இங்கே போட்டாச்சு. இப்போ அகெயின் த ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நம்ம கம்பேர் பண்ணோம். இப்போ 8x² எதை மல்டிப்ளை பண்ணால் 8x² வரும்? 1 இல்லையா? ஸோ இங்கேயும் 1, இங்கேயும் 1 போடணும். இப்போ இந்த 1 எடுத்துகிட்டு வந்து இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை இங்கே பண்ணி போட்டிங்கன்னா 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது சேம் டேர்ம்ஸ் தானே வரும். See here, 8x² into 1 is 8x². Then 0x into 1 is 0x. 1 into 1 is 1. ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 ரோலையும் சேம் டேர்ம்ஸ் இருக்கணும். அப்போ தான் ரிமைண்டர் என்ன வரும்னு சொன்னேன்? 0 வரும்னு சொன்னேன். ஸோ இப்போ ரிமைண்டர் என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு? 0 ஆகிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் சேஞ்ச் த சைன் லைக் திஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். இப்போ கன்க்ளூஷன் பார்ட். திஸ் இஸ் வெரி ஈஸி ப்ராப்ளம். ஆக்சுவலி நிறைய டேர்ம்ஸ் மிஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும்.
square root of 16x power 4 plus 8x square plus 1, which is equal to modulus of 4x square. இங்கே இந்த 0x இருக்கு இல்லையா, இதை எழுத வேண்டியதில்லை, அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, +1. ஸோ அதை மட்டும் எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல் தி ப்ராப்ளம். மாடுலஸ் போட மறக்காதீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது டிகிரியோட அரேஞ்ச்மெண்ட், தட் இஸ் டேர்ம்ஸோட பவர்ஸோட அரேஞ்ச்மெண்ட். எய்தர் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும். மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல 0 வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. Okay, understand? Now see the second problem. Find the square root of the expression x square by y square minus 10x by y plus 27 minus 10y by x plus y square by x square. So, இங்கே இந்த polynomial பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மும் ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக இருக்குது இந்த polynomial. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே x by yல இருக்குது. ஃபஸ்ட்டு x square by y square, தென் என்ன இருக்குது பாருங்கள், 10x by y plus 27 கான்ஸ்டன்ட் டேர்ம், அதுக்கப்புறமா y by x இதனுடைய ரெசிப்ரோக்கலாக வரும். ரெசிப்ரோக்கல் வரும்போது அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் y by x இருக்கும், அடுத்தது y square by x square இருக்கும். ஸோ இந்த பாலினாமியலுக்கு தான் நம்ம இப்போது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது x square by y square minus 10x by y plus 27 minus 10y by x plus y square by x square. ஸோ இதை பார்த்து ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், நீங்கள் சேம் பேட்டர்னில் தான் போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர், இதனுடைய ஸ்கொயர் ரூட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் எக்ஸ் பை ஒய் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் ஒய். அப்போ எக்ஸ் பை ஒய் இன்டூ எக்ஸ் பை ஒய் gives you x square by y square. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் இதை சப்ட்ராக்ட் பண்ணும், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் கீழே கொண்டு வந்துடணும். மைனஸ் 10 by x, சாரி மைனஸ் 10x by y, மைனஸ் 10x by y plus 27. இப்போ இங்கே என்ன பண்ணணும், என்ன டேர்ம் இருக்குது, எக்ஸ் பை ஒய் இருக்கா, எக்ஸ் பை ஒய்யோட எக்ஸ் பை ஒய்யை ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் 2x by y. ஆக்சுவலி இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன சொல்லுவோம் நம்ம, 2x. அதே மாதிரி தான் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் எக்ஸ் பை ஒய்னா 2x by y. ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் இந்த 2x by ஒய்யோட எதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 10x by y, ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும், மைனஸ் 10x by y கிடைக்கணும். இந்த 2x by ஒய்யோட எதை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் வரும், மைனஸ் 5ஆ. ஓகே, மைனஸ் 5. எக்ஸ் பை ஒய் ஆல்ரெடி இருக்குது. இப்போ பாருங்கள், 2x by y இன்டூ மைனஸ் 5 gives you மைனஸ் 10x by ஒய்யா. அப்போ இங்கே மைனஸ் 5 போட்டால் இங்கேயும் என்ன போடணும், மைனஸ் 5 போடணும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 5 இன்டூ 2x by y இஸ் மைனஸ் 10x by y. தென் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், ஆஸ் யூஷுவல் தான் இந்த மைனஸ் 5 எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஓகே, மைனஸ் 5 இன்டூ மைனஸ் 5 இஸ் ப்ளஸ் 25. இப்போ ஆஸ் யூஷுவல் சப்ராக்ஷன், இங்கே மைனஸ் சைன் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும், இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறும், இது ரெண்டும் எலிமினேட் ஆகிடும். இப்போ 27 மைனஸ் 25 இஸ் 2 ப்ளஸ் 2 வந்துடும். இப்போ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸை கீழே கொண்டு வருவோம். மைனஸ் 10y by x ப்ளஸ் y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டோமா. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஃபஸ்ட்டு டேர்மாக அப்படியே போட்டுடுவோம் இல்லையா, ஆஸ் யூஷுவல் அப்படியே போட்டுடுவோம். செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, மைனஸ் 5, அகெயின் மைனஸ் 5 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 10. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ 2x by y இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ 2x by ஒய்யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 2 வரும் அப்படின்னா y by x மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா, உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ 2x by ஒய்யோட y by x மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலி இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன போட போகிறோம்னா ப்ளஸ் y by x போட போகிறோம். தட் இஸ் 2x by ஒய்யோட
ப்ளஸ் ஒய் பை எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 2 கிடைக்குது. இப்போ இங்கே ஒய் பை எக்ஸ் போட்டால் இங்கேயும் என்ன பண்ணணும், ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் போட்டுக்கணும். இப்போ இந்த ஒய் பை எக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட போகிறோம். 2x by y into y by x is 2. Then இங்கே மைனஸ் 10 இருக்கா, மைனஸ் 10 into y by x is மைனஸ் 10y by x இல்லையா. அடுத்தது பாருங்க, y by x into y by x is plus y square by x square. இப்போ பாருங்க எல்லாமே சேம் டேர்ம்ஸ் வந்துடுச்சா, மேலே கீழே இங்கே பாருங்க சேம் டேர்ம்ஸ். அப்போ என்ன ஆகிடும், அப்படியே கேன்சல் ஆகிட்டு 0, எல்லாமே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். இப்போ கன்க்ளூஷன் எழுத போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப், ரைட் த கொஷின், எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் minus 10x by y plus 27 minus 10y by x plus y square by x square equal to modulus of quotient எடுத்து எழுதணுமா. what is the quotient, x by y minus 5 plus y by x, this is the quotient. so இதனுடைய square root இதுதான். okay, see the third problem. Find the values of a and b if the following polynomials are perfect squares. See the second subdivision, ax power 4 plus bx cube plus 361x square plus 220x plus 100. So இங்க பாத்தீங்கன்னா find the values of a and b ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அது பாலினாமியல்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸ் பவர் 4 ஓட கோஎஃபிஷியன்ட் a, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் bன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 வேல்யூஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் அனதர் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட் ஸ்டெப்ல, தட் இஸ் தேர்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு என்னென்னு வரும், 0ன்னு ரிமைண்டர் வரும். ஸோ அது ஒரு கிவன் இருக்கு. அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்ற அந்த கிவன் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க போறோம். ஸோ அண்ட் தென் நீங்க பார்த்தீங்கன்னா பவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்டரா டிக்ரீஸ் ஆயிருக்கா, x power 4, x cube, x square, x term, constant term. பட் இங்கே என்ன நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேயே தி அன்னோன் கான்ஸ்டன்ட்ஸ் a and b இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேயே இருக்கு. அப்போ நம்ம இந்த x power 4 வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால ஃபார் கன்வீனியன்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பவர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்க போறேன். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நான் எதில் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா கான்ஸ்டன்ட் டேர்மை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்தது என்ன வரணும், எக்ஸ் டேர்ம் வரணும் இல்லையா, 220x. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் 361x ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் டேர்ம் ப்ளஸ் பிஎக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஏஎக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 டேர்ம் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க பவர்ஸ்லாம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். இப்போ நான் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சேம் மெத்தட் தான். ஸோ என்னடா இது அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்போ டிவிஷன் மாறுமானா இல்லை, அதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ 100ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுங்க. 100ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 10 இல்லையா. ஸோ அப்போ இங்கேயும் 10 இங்கேயும் 10, 10 10s are 100. ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறோம், 100 எலிமினேட் ஆகிடும். அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸை கீழே எடுத்துகிட்டு வந்துடுவோம். 220x தட் இஸ் ப்ளஸ்ஸா, தென் ப்ளஸ் 361x ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் இங்கே இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணும், 10 இருக்கா, 10ஓட அகெயின் 10 ஆட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். 10 + 10 is 20. இப்போ 20ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 220 வரும் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, 20ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் வரும், 25s are 100, 20 10s are 200, then 20 into 11, no 20 into 11 போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 220 வரும். ஸோ அப்போ 20 into 11 is 220. பட் இங்கே எக்ஸ் இருக்கா, அப்போ எக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ 20 into 11x is 220x. இப்போ இங்கே 11x போட்டால் இங்கேயும் என்ன பண்ணணும், நம்ம 11x போட்டுக்கணும். இப்போ இந்த 11x எடுத்துகிட்டு போயிட்டு கிளியராக எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 11x எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 2 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 20 எடுக்கிறோம். 20 into 11x is 220x. அகெயின் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ப்ளஸ்.
11x into 11x is 121x square. 11 into 11 is 121. X into x is x square. இப்போ as usual next stepல என்ன பண்ணுவோம், நம்ம subtract பண்ணி போடுவோம் இல்லையா. ஸோ இது எலிமினேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 361 minus 121x, அப்போ ப்ளஸ் சைன் வரும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 minus 1 is 0, 6 minus 2 is 4, 3 minus 1 is 2. 240x square நமக்கு இங்கே ரிமைண்டர் இந்த ஸ்டெப்பில் கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸை இறக்குவோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கேயும் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும்னா 20 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 11xோட அகெயின் 11xை ஆட் பண்ணுறோம். 11 plus 11 is what? 22. ஸோ 22x இங்கே போட்டுக்கிறோம். போட்டுட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 20யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 240x ஸ்கொயர் வரும்னு பார்க்கணும். 20 into 12 வருமா? 20 into 12 is 240. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயரும் இருக்குது, அதனால 12x ஸ்கொயர் வந்துடும். இங்கே 12x ஸ்கொயர் 20 into 12x ஸ்கொயர் gives you 240x ஸ்கொயர். இப்போ இங்கே 12x ஸ்கொயர் போட்டோம்னா இங்கே என்ன பண்ணணும், ப்ளஸ் 12x ஸ்கொயர். சைன்லாம் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்ததுனா தான் இங்கே மைனஸ் 12x ஸ்கொயர் வரும். ப்ளஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ப்ளஸ்னே வந்திருக்கு. ஓகே, ஏன்னா 20 into ப்ளஸ் 240x ஸ்கொயர் தான் உங்களுக்கு, சாரி 20 into ப்ளஸ் 12x ஸ்கொயர் தான் ப்ளஸ் 240x ஸ்கொயர் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 12x ஸ்கொயர் எடுத்துகிட்டு போய் இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 20 into 12x ஸ்கொயர் இஸ் 240x ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் 22 into 12. 22 into 12. 4 4 2 2. ஸோ 4 6 2. 264. 264 x cube வருமா? x into x square is x cube plus last 12x square into 12x square. 12 12s are 144. 144 x power 4. x square into x square is x power 4. Since it is a perfect square, what I am going to do is I'll put 0 here. And reason why I am putting 0, ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றதுனால 0 போட்டிருக்கேன். ஏன்னா இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும், 240x ஸ்கொயர் 240x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். பட் இங்கே b இருக்குது, இங்கே a இருக்குது, கீழே வந்து நம்பர்ஸோட இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கியூபும் x பவர் 4. ஸோ இன்னொன்று பார்த்துக்கோங்க, லைட் டேர்ம்ஸ் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பாருங்கள். x கியூப் டேர்ம், x பவர் 4 டேர்ம். இப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு இங்கே கொஷினில் இங்கே கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே ரிமைண்டர் கண்டிப்பாக லாஸ்ட் ஸ்டெப்பில் 0 தான் வரும்னு சொல்லி 0 போட்டுட்டு, ரீசன் வந்து சின்ஸ் இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் புட்டிங் 0 ஹியர்னு போட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிக்கு நேராக தட் இஸ் எக்ஸ் கியூபா, பியோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கியூப், இங்கே 264ஓட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கியூப். அப்போ பி வில் பி ஈக்குவல் டு வாட், 264. இங்கே ப்ளஸ் பி இருக்குது, இங்கே ப்ளஸ் 264 இருக்குது. எப்போவுமே சைனோட சேர்த்து எழுதுங்க. மைனஸ் இருந்தால் மைனஸை எழுத மறந்துடாதீங்க, இல்லாட்டி ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு ராங்காக வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பி ஈக்குவல் டு 264. எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட், இங்கே இருக்க எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டும் சேமாக இருக்கும் இல்லையா. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் ரிமைண்டர் 0 வரணும். அப்போ இது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் இங்கே ரிமைண்டர் 0 வர முடியும். அப்போ ரெண்டும் கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 264. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஏ, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 144 இருக்குது. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 144. ஸோ நம்ம இது ரெண்டும் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் த கிவன் பாலினாமியல் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயருன்றதுனால கண்டிப்பாக ரிமைண்டர் 0 வரும். 0 வரும்னும் போது இது ரெண்டும் கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். பியும் இந்த 264 எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ஸ் இங்கே ஈக்குவலாக இருக்கும், எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூவை இங்கே போடுறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இல்லையா, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, பாலினாமியல் தட் இஸ் டிகிரி 4 வச்சு அந்த டிவிஷன் மெத்தடில், அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஷின் உங்களுக்கு 5 மார்க்ஸில் வரலாம் எக்ஸாமில். ஓகே,
See the fourth problem, find the values of m and n if the following expressions are perfect squares. So இங்க expressions கொடுத்திருக்காங்க, algebraic expression, it's not a polynomial. See here நமக்கு second sum கூட இந்த மாதிரி expression தான் கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி rational expressionல terms வந்திருந்ததுன்னா அது வந்து நம்ம polynomialனு சொல்லக்கூடாது இல்லையா? So second problemல நான் polynomial சொல்லியிருந்தேன்னா அது wrong. அது actually it is an expression. Okay. So இந்த expressionக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அங்க வந்து செகண்ட் ப்ராப்ளம்ல அந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்திருந்தோம். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அகைன் m and n கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் இதுல வந்து இட் இஸ் அ பாலினாமியல், ஆக்சுவலி a and b கண்டுபிடிச்சோம் நம்ம தேர்ட் ப்ராப்ளம்ல. இங்க வந்து எக்ஸ்பிரஷன்ல வந்து நம்ம m and n கண்டுபிடிக்கணும். அதே தான் சேம் பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எம்மோ என்ன வந்து லாஸ்ட் டூ டேர்ம்ஸில் இருக்குது, அன்னோன் கான்ஸ்டன்ட்ஸ் இங்கே லாஸ்ட் டூ டேர்ம்ஸில் இருக்குது பாருங்கள். ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அண்ட் தென். ஸோ ஆக்சுவலி இது வந்து டிசனிங் ஆர்டரில் இல்லை, அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஓகே, ஆக்சுவலி பவர்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்கும்போது இந்த டிகிரி தட் இஸ் இந்த பவர் 4 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து லோயஸ்ட் டேர்மாக இருக்கும். இதில் எக்ஸை விட இது வந்து ஸ்மாலராக இருக்கும், ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு பவர்ஸ். நமக்கு லாஸ்ட்ல mn இருக்கிறதுனால அசெண்டிங் ஆர்டர்லையும் கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால நான் அப்படியே எடுத்துகிட்டு தான் ப்ராப்ளம் போட போகிறேன் இப்போ. ஓகே, அப்படியே டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1/x power 4 minus 6/x cube plus 13x square plus m/x plus n. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு டேர்ம் எடுங்க, அதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. 1/x power 4 ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 1 ஸ்கொயர் ரூட் 1 தான். எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 1/x ஸ்கொயர் இன்ட்டு 1/x ஸ்கொயர் gives you 1/x power 4. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அது எலிமினேட் ஆகிடும். ஸோ இங்கே ரிமைண்டர் 0 வந்துடும். அந்த 0 நம்ம போட வேண்டிய நெசிட்டி கிடையாது. அடுத்தது என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸை கீழே இறக்கிடுவோம். ஸோ -6/x cube plus 13/x square. இப்போ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம்? நம்ம இங்கே 1/x ஸ்கொயரோட அகெயின் 1/x ஸ்கொயரை ஆட் பண்ணி இங்கே கொண்டு வந்து போடுவோம். 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 2/x ஸ்கொயர். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1 + 1 is 2. ஓகே, 2/x ஸ்கொயர். இப்போ இந்த 2/x ஸ்கொயரையும் இங்கே இருக்க டேர்மோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்கே இருக்க எக்ஸ்பிரஷனோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணும். 2/x ஸ்கொயர் அதோட எதை மல்டிப்ளை பண்ணால் -6/x கியூப் வரும். மைனஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மைனஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது தான் இங்கே மைனஸ் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது தான் இங்கே மைனஸ் வரும். 2 3s ஆர் இல்லையா? டினாமினேட்டரில் என்ன இருக்கீங்க? எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6. நியூமரேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணுறோம். டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் கியூப். ஸோ கரெக்டாக டேலி ஆகுதா? இப்போ -3/x இங்கே போட்டால் கோஷியன்ட்லேயும் நம்ம என்ன பண்ணணும்? -3/x போடணும். இப்போ இந்த -3/x எடுத்துகிட்டு வந்து இந்த டூ டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 2/x square into -3/x is -6/x cube. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9. x into x is x square. ஓகே, அகெயின் இப்போ இங்கே இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். எப்போவுமே ஆல்வேஸ் செகண்ட் ரோவில் இருக்க டேர்ம்ஸோட சைனை சேஞ்ச் பண்ணும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது. ஓகே, ஸோ இது எலிமினேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 13/x square 9/x square. டினாமினேட்டர் சேமாக இருக்கா? நியூமரேட்டர் மட்டும்தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட் பண்ணோம். -13 minus 9 is 4. 4/x square. இப்போ நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் இறக்கிக்கோங்க. m/x plus n. நெக்ஸ்ட் இங்கே சைடில் சேம் திங். ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வந்துடும் 2/x square. செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? நமக்கு -3/x இருக்குது. -3/xோட அகெயின் -3/x நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். அப்போ -3 - 3 is what? -6. -6 by டினாமினேட்டர் சேமாக இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே போட்டு இப்போ அகெயின் ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 2/x ஸ்கொயரோட எதை மல்டிப்ளை பண்ணால் 4/x ஸ்கொயர் வரும். +2வா? see here
2 by x square into 2 gives you 4 by x square. அப்போ ப்ளஸ் 2 இங்கே போட்டால் இங்கேயும் என்ன பண்ணணும், ப்ளஸ் 2 போடணும். இப்போ இந்த 2வை எடுத்து மல்டிப்ளை பண்ணி இங்கே ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ 2 into 2 by x square is 4 by x square. Next minus into plus minus. 6 by x into 2 is 12 by x. Okay, then plus into plus plus. 2 2s are 4. So question la enna kuduthirukanga, the given expression is a perfect square nu kuduthirukanga illaya. Perfect square na remainder kandipa enna varum, 0 varum. So reason inge state pannidunga. Perfect square, I am stating the reason here. Okay, next என்ன பார்க்கணும் நம்ம, like terms பார்த்துக்கோங்க. இங்கே 1x தான், டினாமினேட்டரில் x இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ தே ஆர் லைக் டேர்ம்ஸ். அப்போ அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவலாக இருக்கும் பிகாஸ் த ரிமைண்டர் இஸ் 0. அப்போ கோஎஃபிஷியன்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ நவ் m is equal to c, m is equal to, write with sign, okay, plus m, here minus 12. ஸோ m இருக்க பிளேஸில் கீழே என்ன இருக்குது, minus 12. ஸோ m is equal to minus 12 and n is equal to, see in the place of n கீழே பாருங்க 4 இருக்கு. so n is equal to 4. so we found m as well as n. so இதுதான் மெத்தட் உங்களுக்கு mn கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமோட நம்ம எக்ஸசைஸ் 3.8 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதில் போனீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும். தென் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பை, see you.